ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு வைல்ட் லைஃப் சஃபாரியை பற்றி தாங்க. இந்த வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து டெக்சாஸ் ஸ்டேட்டில் இருக்குங்க. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், டெக்சாஸில் இருக்க டாலஸில் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தோன்னு. லூயிவில் வர்றதுக்கு முன்னாடியே போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்த பிளேஸ் தான் இந்த வைல்ட் லைஃப் சஃபாரி. டெக்சாஸ் பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஸ்டேட் அண்ட் சொல்லப்போனால் இது யூஎஸில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட். டெக்சாஸோட வெதர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூட்டபுளான ஒரு வெதருங்க. நம்ம இந்தியன்ஸ் மோஸ்ட்லி டெக்சாஸை தான் சூஸ் பண்ணுவாங்க. இங்கே இருக்க வெதர் இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு நம்மளால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். எப்படி கம்பேர் பண்ணலான்னா, குளிர்காலத்தில் நம்ம ஹிமாச்சலில் இருக்க மாதிரி இருக்கும், வெயில் காலத்தில் சென்னையே பரவாயில்லடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். இங்கே இருக்க ஃப்ளைஓவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 அடுக்கு இருக்குங்க. அதிலெல்லாம் நம்ம போகும்போது ஏதோ ஃப்ளைட்டில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கும், ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஃப்ளைஓவர்ஸில் போகும்போது. அதே போல் இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், பில்டிங்ஸ், ஃப்ளைஓவர்ஸ், ரோல்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை வந்து நான் 2 பார்ட்டாக போட்டிருக்கேங்க, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. குழந்தைங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் நிறையாவே போட்டிருக்கேன். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த வைல்ட் லைஃப் சஃபாரி வந்து கிளன் ரோஸ் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. இது டாலஸ்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்க இடம் தான். இந்த கிளன் ரோஸ்ன்ற பிளேஸில் வந்து நிறைய டைனோசர்ஸோட ஃபாசில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதாக சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த டைனோசரோட அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக. மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம்ஸில் இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியுது. நாங்கள் இருந்த பிளேஸ்லேருந்து இந்த வைல்ட் லைஃப் சஃபாரி போகிறதுக்கு எங்களுக்கு 2 hours ஆச்சுங்க. இதோட டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வைல்ட் லைஃப் சஃபாரியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓன் வெஹிக்கல்லேருந்தே நம்மளால் அந்த அனிமல்ஸை பார்த்து ரசிக்க முடியும். இதாங்க அந்த வைல்ட் லைஃப் சஃபாரி ஃபசல் ரிம். இதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆன உடனே பார்த்திங்கன்னா ஒரு 3 டைனோசர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு குட்டி விசிட் போட்டுட்டு நாங்கள் அப்படியே டிக்கெட் கவுண்டர் போயாச்சு. டிக்கெட் கவுண்டர் போன உடனே நம்ம டிக்கெட்ஸ் செக் பண்ணதுக்கப்புறமா அனிமல்ஸ்க்கு தேவையான ஃபுட்டை கொடுத்துடுவாங்க. ப்ளஸ் அங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேம்ப்ளெட்டையும் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் உள்ளே என்ட்ராயாச்சு. நாங்கள் போகிற வழியை ஆரம்பிக்கும் போதே நிறைய அனிமல்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொரு அனிமல்ஸோட பேரையுமே நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அனிமல்ஸாக நாங்கள் பார்க்க என் பையன் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டான். கையில் வச்சுருந்த ஃபுட்டெல்லாம் வாரி 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 தூக்கி போட்டாச்சு. பாதி வழியிலே எல்லா ஃபுட்டுமே காலி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் சூஸ் பண்ண டே வந்து ஒரு வீக் டேங்க. அதனால் ரொம்பவே நாங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வந்தோம். எங்கள் பின்னாடி வெஹிக்கல்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ என் ஹஸ்பண்ட் இந்த ஃபாசில் ரிம்க்கு நிறைய தடவை வந்திருக்காங்க. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, வீக்கெண்டாக இருக்கிறதுனால ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் வந்து டைம் பீரியடில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 வெஹிக்கல் தான் இருந்திருக்கும். ஸோ நாங்கள் எங்கள் டைம் எடுத்து நாங்கள் எல்லா அனிமல்ஸுமே நல்லாவே ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த சஃபாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் வெஹிக்கல்லையும் வரலாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே வந்து கைட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கைடை சூஸ் பண்ணி நம்ம அவங்களோட ஓன் சஃபாரி வெஹிக்கலில் கூட நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்க்கலாம்.
இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, நெறைய மான் இருந்துச்சுங்க. நான் வந்து ஆடு தான் நெறைய கூட்டமா பார்த்துருக்கேன். ஆனா, என் கண்ணால மான வந்து இப்ப தான் நேரா இவ்ளோ மான்கள நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு மானுமே பார்க்குறதுக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. சொல்லப்போனா தூக்கிட்டு வந்துரலான்னு தான் இருந்தது. ஆனா, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லையே! நிஜமாவே சொல்றேங்க. ஒ காட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு அனிமல்ஸையும் நம்ம அதோட ரியல் ஹேபிடேட்ல பார்க்குறது வந்து எப்படி சொல்றது? ரொம்பவே அமேசிங்கான ஒரு ஃபீல் தான். இந்த ஆஸ்ட்ரிச்ச பாருங்களேன். இது இருந்ததே எனக்கு தெரியல. திடீர்னு அந்த கழுத்த அப்படி தூக்குச்சு பாருங்க. என்னடா அது பாம்பு மாரி வருது அப்படின்னு பார்த்தா, ஆஸ்ட்ரிச் அங்க உட்கார்ந்திருக்கு. அது ஆக்சுவலி முட்டைய அடை காத்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால அது எழுந்து நிக்கல. இல்லன்னா எழுந்தே நடந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து நாங்க பார்த்தது ஈமு தாங்க. அந்த ஈமுவ பாருங்களேன், எவ்ளோ ஸ்டைலா நடந்து வருதுன்னு. அதுல ஒரு ஈமு மட்டும் கார் கண்ணாடி முன்னாடி வந்து நின்னுட்டு எதையோ தேடிக்கிட்டே இருந்துச்சு. அது நீங்களே பாருங்களேன். இந்த மான் வெரைட்டில நாங்க 2 தான் பார்த்தோம். அண்ட் அதுவும் தண்ணி குடிச்சிட்டு இருந்ததுனால நாங்க அத பெருசா டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே கிளம்பியாச்சு. இங்க இருக்க இந்த 3 மான் பாருங்களேன். அது 3 மானுமே நாங்க ஃபுட்டு போட்ட உடனே ஓடி வந்துச்சு. அதுல வந்து 2 மான் வந்து அந்த ஃபுட்ட சாப்பிட்டுச்சு. இன்னொன்னு வந்து சாப்பிடாம என் ஹஸ்பண்டே மொறச்சு பார்த்துட்டு இருந்தது. ஏன் அப்படி மொறச்சுட்டு இருக்குன்னு பார்த்தா, கையில குடுத்தா தான் சாப்பிட்டுச்சுங்க அது. அது வரைக்கும் அது கார் பக்கத்துலேருந்து நகரவே இல்ல. இங்க இருக்க மான்கள பார்த்துக்கோங்க. நாங்க அப்படி கேமராவ திருப்பி இப்படி திரும்புறதுக்குள்ள ஒரு தரமான விஷயத்த செஞ்சாங்க. அது என்னங்கிறது பாருங்க. இவனுங்க 2 பேருக்கும் எதுக்கு சண்டை வந்ததுன்னே தெரியலங்க. சண்டை போட்டானுங்க. கொஞ்ச நேரத்திலயே அமைதியாயிட்டானுங்க. ஆனா ஒண்ணுங்க, நான் அனிமல் பிளானட்ல பார்த்த ஃபைட் எல்லாம் இப்போ என் கண்ணு முன்னாடி பார்த்தது வந்து எனக்கு சூப்பர் எக்ஸைட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். இவர பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இவர் ஒளிஞ்சிருக்கிறதே கவனிக்கல. அப்படியும் பார்த்தப்பவும் ஃபர்ஸ்ட்டு நான் அத மாடுன்னு தான் நெனச்சேன். அப்புறமா பார்த்தா அவரும் ஒரு மான் தான்.
இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மான் தான். இங்கேயும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நல்லா செம்ம ஒயிட்டாக அழகாக. அவன் என் பையன் பாய் சொன்னோடனே அந்த லெக் எடுத்து பின்னாடி வச்சுக்கிச்சு. ரொம்ப க்யூட் தான் அது. ஆனால் இந்த மானும் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மானோட டைப் தான். ஆனால் கொஞ்சம் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட், ப்ரௌன் கலர். இதுக்கு பக்கத்துலேயே இது மாதிரியே இன்னொரு மானும் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு தலையில் கொம்பு உடைஞ்சிருந்தது. பட் ஆனால் அது ஃபுட்டை வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டுச்சுங்க. அது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இதோட நான் பார்ட் 1 வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ பார்ட் 2ல் நம்ம இதுக்கப்புறம் பார்த்த அனிமல்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குழந்தைங்களையும் கூப்பிட்டு கண்டிப்பாக பாருங்கள். ஸோ மீண்டும் உங்களை என்னோடய பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் பிறை.